அரசியலில் நீண்ட காலம் நீடிக்கப் போவதில்லை என அர்ஜுனா தெரிவிப்பு. சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை அதிகரிக்கும் அதிகாரம் மட்டுமே அனுரவுக்கு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுபான சாலை விவகாரத்தில் அனுர அரசு உண்மைகளை மறைக்கிறது என்கின்றார் சுமந்திரன். சுதந்திர தின விழாவை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி. மாவை சேனாதிராஜாவின் மறைவு தமிழ் மக்களுக்கு பேரிழப்பாகும் என்கின்றார் சந்திரசேகர். இந்திய மாணவர்களை குறிவைக்கும் டொனால்ட் ட்ரம்ப். தான் அரசியலில் நீண்ட காலம் நீடிக்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நேற்று சாவகச்சேரி பகுதியில் கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். இதன்போது சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு அவர் கருத்து வெளியிடுகையில் அரசியல் கலாச்சாரத்தின் மீது தனக்கு எந்த அனுதாபமும் இல்லை என தெரிவித்துள்ளார். தான் இதுவரை யாருக்கும் வாக்களித்ததில்லை எனவும் இது மக்களுக்கான அரசியலில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தான் நீண்ட கால அரசியலில் நீடிக்கப் போவதில்லை, இருக்கும் வரை நேர்மையாக செயல்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். அண்மையில் அனுராதபுரத்தில் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்றைய தினம் பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அனுராதபுரம் தலைமை நீதிவான் நாகல சஞ்சீவ ஜெயசூரிய முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளின் அடிப்படையில் பிணை வழங்கப்பட்டது. கடந்த பொது தேர்தலில் சுயேட்சை குழுவாக போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக அர்ஜுனா தெரிவாகியிருந்தார். இந்நிலையில் இலங்கை அரசியல் மட்டத்தில் மிகவும் சர்ச்சைக்குரிய நபராக அவ்வப்போது சம்பவங்களை அர்ஜுனா மேற்கொண்டு வருவதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி பதவியை வகிக்கும் நபர் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவு உரித்துரிமைகளை நாடாளுமன்ற பிரேரணை ஒன்றின் மூலம் அதிகரித்துக் கொள்ள முடியுமே தவிர அந்த உரித்துரிமைகளை குறைக்கக்கூடாது என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார். தற்போது முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக சலுகைகளை குறைப்பது குறித்து எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்ததிலிருந்து முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகள் மற்றும் அவர்களின் பாதுகாப்பு தொடர்பிலே கதைத்து வருகிறது. அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் தற்போது வழங்கப்பட்டிருக்கும் உத்தியோகபூர்வ வீடு தொடர்பில் பல்வேறு கதைகளை தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இந்த விடயங்களை அரசாங்கம் வெளியில் தெரிவிப்பதற்கு முன்னர் அது தொடர்பில் அரசியலமைப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் விடயங்களை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அரசியலமைப்பின் 36வது உறுப்புரையில் யாராவது ஒருவரினால் ஜனாதிபதி பதவி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடன் நாடாளுமன்றத்தினால் தீர்மானிக்கப்பட்டதன் பிரகாரம் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்கும் அதன் பின்னர் அவ்வாறு தீர்மானிக்கப்பட்டுள்ள ஓய்வூதியம் பெறுவதற்கும் அந்த நபர் உரிமையுடையவராவார். பின்னர் இந்த அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்படும் திருத்தம் அரசியலமைப்பு முழுமையாக நீக்கப்படுதல் அல்லது மறுசீரமைப்பு செய்தல் மற்றும் அரசியலமைப்புக்கு உட்படுத்தப்பட்ட விடயம் ஒன்று பின்னர் ஏற்படுத்தப்பட்ட ஏதாவது ஒரு சட்டம் அல்லது சட்டத்தில் சில விதிமுறைகள் கடந்த காலத்துக்கு செல்லுபடியாகாது. அதாவது எந்த ஜனாதிபதியினதும் உரிமைகளை இல்லாமலாக்க முடியாது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பதவிக்கு நியமிக்கப்பட்டதன் பின்னர் 25 தடவைகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்து வருகின்றார்கள். அவர் நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப முழு மூச்சுடன் செயற்பட்டு வந்தார் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டவர்களின் தகவல்களை அனுர அரசாங்கம் மறைத்து வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மதுபான சாலைக்கு எதிரான மக்களுடைய எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட வழக்கு மீளவும் தொடர் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. தற்போது அந்த விசாரணை முடிவடைந்திருக்கிறது பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்திலே. இது பொது தொல்லை அல்ல என்று காரணம் காட்டுவதற்காக மதுபான சாலை உரிமையாளர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டு 2 சாட்சிகளுடைய சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் அவர்களை குறுக்கு விசாரணை செய்திருக்கிறேன். நீதிமன்றம் இது சம்பந்தமாக ஒரு கட்டளை வழங்குவதற்கு முன்னதாக இரு தரப்பினரும் எழுத்து மூல சமர்ப்பணங்கள் செய்வதற்காக மார்ச் மாதம் 6ஆம் தேதி வழக்கு நீதிமன்றத்திலே 12:30 மணிக்கு மதியம் 12:30 மணிக்கு கூப்பிடுவதாக நீதவான் அறிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து நீதிமன்றத்துடைய கட்டளைக்காக இன்னொரு தினம் வழங்கப்படும். இந்த
நான் ஏற்கனவே பல தடவைகளிலே சொல்லியிருப்பதைப் போல இந்த குறித்த மதுபான சாலை சம்பந்தமான வழக்கொன்று நீதிமன்றத்தில் இருக்கிற காரணத்தினாலே அதனுடைய சரி பிழைகள் நாங்கள் பொது இடங்களிலே விமர்சிக்க முடியாது. ஆகவே அதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு பொதுவாக இந்த மதுபான சாலைகள் அதிகரித்திருப்பது சம்பந்தமான விடயத்திலே அரசாங்கம் இன்னமும் ஒவ்வொரு தடவையும் நான் இந்த ஊடக சந்திப்பிலே பருத்தித்துறையிலே செய்கிற போது சொல்லுகிற முறைப்பாடு தான் இது. இன்னமும் யாருடைய சிபார்சிலே இந்த மதுபான சாலைகள் புதிதாக சென்ற வருடம் வழங்கப்பட்டன என்ற தகவலை மூடி மறைத்து வைத்திருக்கிறார்கள். அது யாருக்கு வழங்கப்பட்டது என்ற தகவலை கொடுக்கிறார்கள், அது எல்லாருக்கும் தெரியும். அது அந்த மதுபான சாலையை நிமிந்து பார்த்தாலே அதில் பேரும் பொறிக்கப்பட்டிருக்கும். அதுவல்ல தேவையான விடயம். இது அரசியல் லஞ்சம் என்று சொல்லுகிற அரசாங்கமே எப்படியாக அது லஞ்சமாக வழங்கப்பட்டது, யாருடைய சிபார்சிலே இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது என்ற தகவலை இன்று வரைக்கும் இவ்வளவு நாட்களாகியும் ஒளித்து மறைத்து வைத்திருப்பது அவர்களும் உடன் களவாணிகள் என்பதைத்தான் நிரூபிக்கிறது. 77வது சுதந்திர தின நிகழ்விற்காக அரசாங்கம் 80 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி AHMH அபேரத்ன தெரிவித்துள்ளார். ஒதுக்கப்பட்ட நிதிக்குள் செலவினங்கள் மட்டுப்படுத்தப்படும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை இம்முறை சுதந்திர தின அணிவகுப்பில் 4421 ஆயுதப்படை மற்றும் போலீசார் கலந்து கொள்ள உள்ளதாக இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார். 2052 ராணுவத்தினர், 668 கடற்படையினர், 776 விமானப்படையினர், 549 போலீஸ் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், 370 சிவில் பாதுகாப்பு படையினர் மற்றும் 550 தேசிய கெடட் வீரர்கள் அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளதாகவும் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். 77வது சுதந்திர தின விழாவை எதிர்வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி கொழும்பில் அமைந்துள்ள சுதந்திர சதுக்க வளாகத்தில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதனை பொதுமக்கள் நேரில் கண்டுகளிக்க வாய்ப்புகளை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். முன்னதாக யாருக்காக சுதந்திர தின விழா நடத்தப்பட்டது என்ற கேள்வி எழுந்தது. இம்முறை அதிக மக்கள் பங்களிப்புடன் மக்கள் சுதந்திர தின விழாவை கொண்டாட அரசு முடிவு செய்துள்ளது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அறவழி போராட்டம், சிறைவாசம் என தனது 5 தசாப்த கால அரசியல் பயணத்தில் தமிழ் மக்களுக்காக குரல் எழுப்பி வந்த மாவை சேனாதிராஜாவின் மறைவு தமிழ் மக்களுக்கு பேரிழப்பாகும் என கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மறைவு தொடர்பில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கூறப்பட்டுள்ளதாவது: இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரான யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜாவின் மறைவு செய்தி பெரும் மனவேதனையை தருகின்றது. அவரின் மறைவானது தமிழரசு கட்சிக்கும் தமிழ் மக்களுக்கும் பேரிழப்பாகும். அநீதிக்கு எதிராகவும் நீதிக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் துணிந்து குரல் கொடுத்த மாவை சேனாதிராஜா JVPயின் ஸ்தாபகர் தோழர் ரோஹண விஜயவீரவின் போராட்டங்களை கூட நேர்கொண்ட பார்வையுடன் அவதானித்தார். ஆட்சியாளர்களின் அடக்குமுறைக்கு எதிராக JVPயின் அணுகுமுறை தொடர்பில் ஆதரவு போக்கை கடைபிடித்தார். 5 தசாப்த கால அரசியல் பயணத்தின் போது மக்களின் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளித்து செயற்பட்ட அரசியல்வாதியாவார். மாவை அண்ணன் மறைந்தாலும் மக்களுக்காக அவர் எதிர்பார்த்தவற்றை நிச்சயம் நாம் செய்வோம். மாவை சேனாதிராஜா அவர்களின் பிரிவால் துயருற்றிருக்கும் அன்னாரின் குடும்பத்தார், ஆதரவாளர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னாரின் ஆத்மா இளைப்பாற இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவில் கல்வி கற்று வரும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்களின் விவரங்களை திரட்ட அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதனால் இந்திய மாணவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படும் வாய்ப்பு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றார். இந்நிலையில் தற்பொழுது அமெரிக்காவில் கல்வி கற்று வரும் வெளிநாட்டு மாணவர்களின் பக்கம் ட்ரம்பின் பார்வை திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் அமெரிக்காவிற்கு கல்வி கற்க வரும் மாணவர்கள் படித்து முடித்த பின்னரும் அங்கு தங்கியிருப்பதாகவும் குறிப்பாக விசாவின் கால எல்லை முடிந்த பின்னரும் அங்கு சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாகவும் சிலர் கல்வி கற்பதற்காக வந்துவிட்டு பணிபுரிந்து வருவதாகவும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவில் கல்வி கற்று வரும் வெளிநாடுகளை சேர்ந்த மாணவர்களின் விவரங்களை திரட்டும் நடவடிக்கையில் அந்நாட்டு அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியர்கள் பலரும் வெளியேற்றப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 18,000 பேர் முதல் கட்டமாக இந்தியா கொண்டுவரப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் முறையாக விசா பெற்று அங்கே வசிக்கும் இந்தியர்களுக்கு இதனால் பிரச்சனை இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.